அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பா நான்காம் திருமுறை ஆளுடைய அரசு அருண்மாலை பாடல் 2. வாய்மையில்லா சமநாதர் பலக்கார் செய்த வஞ்சமெல்லாம் திருவருட்பேர் வளத்தால் நீந்தி தூய்மை பெறும் சிவநெறியே விளங்க ஓங்கும் தெய்வமணி விளக்கே என் துணையே எம்மை செய்மை விடா தனிமை இடத்து ஆள வந்த செல்வமே எல்லையில்லா சிறப்பு வாய்ந்த உள் ஆய்மையொரு பெரு தங்கையே அமுதே சைவ அணியே சொல்லரசு எனும் பேரமைந்த தேவே. ஏன் நாவுக்கரசருக்கு பேர்பட்ட பேர் அப்படின்னும் போது சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு 4 வித நெறி உண்டு. இந்த 4 நெறியிலையும் சரியை திருநாவுக்கரசர், அதாவது தொண்டு செய்து அடிமையாகவே இருந்தார். கிரியை ஞான சம்பந்தர், யோகம் சுந்தரர், ஞானம் மாணிக்கவாசகர். இது எல்லாத்துக்கும் மேலா இருக்கக்கூடியதா ஐயா சொல்றார். நம்ம சமய மதத்துல இதை சொல்வாங்க, சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் யாருன்னு கேட்டா இந்த 4வரை பத்தி சொல்லுவாங்க. 4 நெறிக்கு 4வர் அப்படின்னு சொல்லிட்டு சாலோபம், சாமீபம், சாரூபம், சாட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 நிலையும் 4 பேர்கள் பெற்றா மாதிரியும் இதுக்கு மேலா இருக்கக்கூடியவர் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல்ல அடுத்தடுத்து வள்ளலே தேவே அப்படின்னு சொல்றாங்க. இறையருளுக்கும் திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி. எப்படி சமயக்குறவர் 4வர் அப்படின்னு சொல்லும்போது ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகரை சொல்றோமோ, அதுபோல சந்தான குறவர்கள் அப்படின்னு சொல்லும்போது மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4வரையே சொல்றாங்க. 4 4 4 அப்படின்னும் போது 4வருக்கான நிறைய விளக்கங்களும் நிறைய பாடல்களும் நிறைய பொருள்களும் இன்னுமே, அதாவது விரிக்கில் விரியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டே இருக்கு. கைலாய பரம்பரையிலேருந்து வந்திருக்கக்கூடியவங்க அடுத்து அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே தட்சிணாமூர்த்திக்கு கீழே இருந்து அந்த 4வருக்கு தான் அந்த யோகத்தை எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, உபதேசம் பண்றாரு. அதுவும் 4வர் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொன்னா பார்க்கும்போது கைலாய பரம்பரையில முதல்ல இருக்கக்கூடியவர் சிவபெருமானுக்கு அப்புறம் சீகண்ட பரமசிவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட உபதேசம் வாங்கினவர் திருநந்தி தேவர் அப்படின்னு சொல்லிட்டு, திருநந்தி தேவர் யாருக்கு உபதேசம் பண்ணாருன்னா சமணக்குறவர், அந்த சமணக்குறவர் அப்படின்னு சந்தா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு. அடுத்து அவர் யாரு உபதேசம் பண்ணாங்கன்னா சத்திய ஞான தரிசினி அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு. அவர் யாரு உபதேசம் பண்ணாருன்னா பதஞ்சலி முனிவருக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு, பரஞ்சோதி முனிவருக்கு. அதுக்கப்புறம் மெய்கண்ட தேவர் அருள்நந்தி சிவத்துக்கு, அருள்நந்தி சிவம் மறைஞான சம்பந்தருக்கு, மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவம், உமாபதி சிவம் அருள்நந்தி சிவாச்சாரியார், அருள்நந்தி சிவாச்சாரியார் சித்தர் சிவ பிரகாசம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அடுத்தது நமசிவாய மூர்த்தின்னு சொல்லக்கூடியவர் தான் முதல் இதுவா வந்திருக்கிறதா நம்ம திருவிடை மருதூர்ல முதல் கைலாய பரம்பரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நமசிவாய மூர்த்தி அப்படின்றவருடைய புகைப்படம் இருக்கு. இது வரைக்கும் தெரிய வந்திருக்கு. இதை தெரியப்படுத்தினர் இறையருளுக்கும் குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றி.